Hello my dear friends, today's video is about can you move, I need to go அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வழி விடுறீங்களா, நான் போகணும். அதாவது நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்போம், நடந்துட்டு இருப்போம், வழியை வந்து ஆக்கியபை பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆக்கியபை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதோட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா வாட் ஆர் த அதர் phrases to say can you give me a park? Okay, the first one is would you mind stepping to the side? நான் கொஞ்சம் அது வழியா போகணும், நான் உங்களை நடந்து போகணும், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மே கெட் த்ரூ ப்ளீஸ், நான் அந்த பக்கம் போகணும், கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறதா மே ஐ கெட் த்ரூ ப்ளீஸ். இந்த நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ பாஸ். ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருப்பாங்க, அவங்க நல்லா ஃபுல்லாமே அந்த வழியை வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ பாஸ், நான் கொஞ்சம் போட்டுமா, அந்த வழியிலனா போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பார்டன் மீ குட் யூ மூவ் அசைட், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் வழியை கொஞ்சம் விடுறீங்களா, குட் யூ மூவ் அசைட், கொஞ்சம் வழி விடுறீங்களா. சம்டைம்ஸ் சீரியஸாக பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் தோ தே ஆக்கிபை த பார்ட் ஆர் த பிளேஸ், வி நீட் டு கோ தேர், வி நீட் டு கிராஸ் தெம், அவங்களை கடந்து தான் நம்ம போகணும். அந்த மாதிரியான கண்டிஷன்ல ஸோ ப்ளீஸ் சாரி குட் யூ மூவ் சைட், நான் கேட்கறதுக்காக சாரி, கொஞ்சம் எனக்கு வழி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றது தான் pardon me, could you move aside? So these are the other phrases to say can you give me a place or can you give me a space to I need to go now, can you move, I need to go now அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதுக்குண்டான other phrases தான் இன்னைக்கு பார்த்த வீடியோ. The first one is would you mind stepping to the side, may I get through please, excuse me may I pass, pardon me could you move aside. So please whenever you need to say கேன் யூ மூவ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ யூ வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் தட், ப்ளீஸ் யூஸ் இன் யுவர் டே டு டே லாங்குவேஜ். Thank you so much for watching my video and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Kumati.